ஜனநாயகன் படத்தோட ட்ரெய்லர் வெளியாகிருச்சு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த ட்ரெய்லரை பார்த்தோன்னே ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. இது வழக்கமான விஜய் படம் இல்ல. இந்த படத்துல விஜய் நம்ம மாஸ் காட்டணும், பஞ்ச் அடிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இல்ல. நான் ஒரு என்டர்டெய்னரா இல்ல, ஒரு கருத்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படிங்கிறது ட்ரெய்லரை பார்த்தாலே அழகா தெரியும். ஜனநாயகன்ல விஜயோட பேரு தளபதி வெற்றி கொண்டான். நான் திரும்ப போகிற ஐடியாவே இல்ல, ஐ எம் கம்மிங் அப்படின்னு விஜய் சொல்ற டைலாக் ரசிகர்களை கொண்டாட வச்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜனநாயகம் படத்தோட ட்ரெய்லர் அதிகமா பகவந்த் கேசரி அப்படிங்கிற தெலுங்கு திரைப்படத்தோட ஒத்து போறதா பேச்சுகள் அதிகமா அடிப்படுது. ஏற்கனவே தளபதி கச்சேரி பாட்டு வந்துச்சுல, அப்பவே அந்த படத்துல இருக்கிற பாட்டு மாதிரியே இந்த பாட்டும் இருக்கு அப்படிங்கிற பேச்சுமே அடிபட்டுச்சு. இப்போ ட்ரெய்லர்ல வர்ற ஒவ்வொரு சீனுமே இந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற திரைப்படத்துல அதிகமா இடம்பெற்றிருக்கிற மாதிரியே பேச்சுகள் அடிபடுது. சரி, இந்த ஜனநாயகம் படத்துக்கும் கேசரி படத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா, ஏன் இது ஒரே ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தா, இந்த கேசரி படத்துலயும் நாட்டுக்காக நிக்கிறவன், மக்களுக்காக குரல் கொடுக்கிறவன், அதிகாரத்தை தட்டி கேட்கிறவன் அப்படிங்கிற ஒரு கோர் ஐடியால தான் அந்த படமே போயிருக்கும். இது சினிமாவா அரசியலா அப்படிங்கிற கேள்வி வருது. உண்மை என்னன்னா, விஜய் சொல்ல விரும்புற விஷயம்தான் இந்த படம். நடிகரா அவர் நிறைய பண்ணிட்டாரு. கடைசியா மக்களுக்கு என்ன சொல்லணும் அதை தான் இந்த படத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதனால தான் இந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே ஒரு உச்சக்கட்ட சந்தோஷமோ ஆரவாரமோ இல்லை. அதுக்கு பதிலா ஒரு சைலன்ஸ், ஒரு சீரியஸ்னஸ், ஒரு கேள்வி நமக்குள்ள நிக்குது. விஜயோட ஜனநாயகம் படம் விஜய்க்கு மாஸ் ஃபேர்வெலா இருக்காது, ஆனா ஒரு மீனிங்ஃபுல் ஃபேர்வெலா அமையும் அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஸ்கிரீனை விட்டு போல, இந்த படம் மூலியமா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கருத்து சொல்ல போறாரு.